என்னடா எதுக்கு இங்க வந்திருக்க? உங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். நீங்க தான் நம்ம தொகுதியில வேட்பாளராக நிக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா, அதான் வந்தேன். ஏய், உன் வாழ்த்து ஒண்ணு எனக்கு தேவையில்லை. முதல்ல இங்க போடா, இந்த பக்கம் வரவே வராத. என்ன பாட்டி, அப்பா எப்படி சொல்றாரு, நீ பாத்துட்டு இருக்க? நான் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதா? எனக்கு உரிமை இல்லையா? உன்னை நாங்க நம்பின பாவத்துக்கு எங்களை நடு தெருவுக்கு கொண்டு வந்துட்டல்ல, அப்புறம் எப்படிடா நாங்க உன்னை நம்புவோம்? சத்தியமா நாங்க உன்னை நம்பவே மாட்டோம். இந்த பாரு, முதல்ல இங்கிருந்து கிளம்பு, கிளம்பு. அப்பா, எலெக்ஷன் நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்கப்பா. உங்களை எதிர்த்து யார் நின்னாலும் நான் அவங்களை தோக்கடிப்பேன்ப்பா. நானும் உங்களுக்காக தேர்தல் வேலையெல்லாம் பார்ப்பேன்ப்பா. இறங்கி வேலை செய்யறப்பா. ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம். நீ எனக்கு செஞ்ச வரைக்கும் போதும்டா. நீ எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். எரிச்சல கலப்பாம போடா. அப்பா, நான் திருந்திட்டேன்ப்பா, நம்புங்கப்பா. ஏய், நீ திருந்துட்டேன் வெறும் வாயால சொல்லக்கூடாது, செயல்ல காட்டணும். ஏய், இதெல்லாம் திருந்தவே மாட்டடா. என்னால திருந்தவும் முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு ரத்தத்திலேயே பழி வாங்குற எண்ணமும் வன்மமும் ஊறி போயிருக்கு. எங்க புள்ள தென்னரசு எப்போ செத்து போயிட்டான். உனக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, கிளம்பு. பரவாயில்லப்பா, நான் உங்களை எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கேன். நீங்க என் மேல கோவப்படுறது நியாயம்தான். தேனே, நீ கர்ப்பமானதுல இருந்து உனக்கு நான் எதுவுமே வாங்கி தரல. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப குற்ற உணர்வா இருக்கு. இதுல பழம், நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கு. சாப்பிடு, உனக்கும் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் நல்லது. வாங்கி தேனே. தேனு, பயப்படாத தேனு. இதுல நான் ஒண்ணு விஷலாம் கலக்கல. உனக்கு சந்தேகமா இருந்தா நான் வேணா சாப்பிட்டு காட்டுவா? ஏய், என்னை இந்த வீட்ல ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிறாங்க. நீ வாங்கி கொடுக்கறத நான் ஒரு நாளும் தொட மாட்டேன். என்னைக்கு நீ என் குழந்தைய கொல்ல நினைச்சியோ அன்னைக்கே நீ அப்பங்கிற ஸ்தானத்தை இழந்துட்ட. தேனு, இனிமே நான் உன்னை எந்த காரணத்துக்காகவும் மன்னிக்க மாட்டேன். இந்த குடும்பத்திலே உன்னை யாரும் மன்னிக்க மாட்டாங்க. முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. அம்மா, நீ அது தேனுக்கு எடுத்து சொல்லுமா, இத வாங்கிக்க சொல்லுமா. அவதான் தெளிவா சொல்லிட்டால, உன்கிட்ட இருந்து எதையும் வாங்கிக்க மாட்டேன்னு. அப்புறம் என்னடா? இனிமே நீ எதையும் கொண்டு வந்து கொடுக்க வேணாம், எடுத்துட்டு கிளம்பு. என்னம்மா? தென்னரசு, அண்ணி தான் வேண்டான்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்ற? முதல்ல கிளம்பு, போ. தென்னரசு, கோவப்படாத. எல்லாரும் என்ன ஏதோ விரட்டுற மாதிரி விரட்டுறீங்க. இருக்கட்டும், நான் ஒண்ணு நல்லவன் இல்லையே. நானும் நிறைய தப்பு பண்றேன்ல. அதுக்கான தண்டனைய அனுபவிச்சுதானே ஆகணும். சரிங்கப்பா, நான் கிளம்புறேன். கண்டிப்பா இந்த தடவை நீங்க தேர்தலை ஜெயிச்சிருவீங்கப்பா. நான் வரேம்மா. பாட்டி, என்ன ஆசை? அப்பா சாமி, நீ என் காலில் விழாதப்பா. கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிடுச்சு. பாட்டி, காலை வரிவிட்டு நான் உனக்கு கொன்ற மாட்டேன். நீ செஞ்சாலும் செய்வப்பா. தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு. உன்னை பார்த்தாலே
எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. பாட்டி பாட்டி டேய், வரேன் ச்சே. தென்னரசு, என்ன தென்னரசு, பழம் நட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா தேனு உடனே மனசு மாறி உன் கூட வந்துருவான்னு நினைக்கிறியா? நீ மனுஷனா இருந்தா நீ மன்னிப்பு கேட்டதும் அவ மனசு மாறி உன் கூட வந்திருப்பா. அவங்க பழைய தேன் இல்ல, அவங்கள சக்தி நல்லாவே மாத்திட்டாங்க. இப்ப தேனை அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்திட முடியாது. அப்ப நான் நடிக்கிறேன்னு சொல்றீங்களா சார்? அதுல என்ன சந்தேகம்? அன்னைக்கு தேனுகிட்ட மன்னிப்பு கேட்க வந்தல்ல, எதுக்கு கத்தியோட வந்த? நீ மாறி இருப்பேன்னு நானும் ஒரு செகண்ட் நம்பிட்டேன். இடுப்புல இருக்கிற கத்திய பார்த்ததும் நீ மாறவே இல்லைன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். இல்ல சார். இதோ பார், இனிமே உன்னால அவங்களை எதுவுமே பண்ண முடியாது. நீ மாறினதை பார்த்து அவங்க ஏமாறவும் மாட்டாங்க. இனிமே அவங்களை ஏமாத்தணும்னு நினைக்காத. உண்மையா நேர்மையா உழைச்சு முன்னுக்கு வர வழிய பாரு. இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் உண்மையிலேயே மாறிட்டேன். உன் நடிப்ப வேற யார் வேணா நம்பலாம், ஆனா நான் நம்பவே மாட்டேன். முதல்ல இடத்த காலி பண்ணு. போ. முதல்ல ஒன்ன தூக்குறேன்டா. நீ இருக்கிற தைரியத்துல தான் அவங்களாம் ஆடுறாங்க. அண்ணே வாங்கண்ணே, வாங்க உட்காருங்கண்ணே. உட்காருங்க. இருக்கட்டுமா, நீ வேலையை பாரு. உட்காருங்கண்ணே. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னண்ணே சொல்லுங்க. வஉசி நகர்ல ஒரு பாய்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குமா? ஆ, அந்த ஸ்கூல்ல என் ஃப்ரெண்டு தான் ஹெட் மாஸ்டரா ப்ரொமோஷன் ஆகி வந்திருக்காரு. ஆ. இன்னைக்கு காலையில அவர் பார்த்து பேசினேன். பசங்களுக்கு யூனிஃபார்ம் தைக்கிற ஆர்டரை கொடுன்னு கேட்டேன். ம். அவன் கண்டிப்பா எனக்கு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காமா. அதனால இந்த விஷயமா ஆபீஸ்ல நேர்ல பார்க்கலாம் சொல்லியிருக்காமா. என்னென்ன சொல்றீங்க? நாளைக்கு காலைல நீ ரெடியா இருமா. நாம 2 பேரும் போய் அந்த ஹெட் மாஸ்டரை பார்த்து பசங்களுக்கு யூனிஃபார்ம் தைக்கிற ஆர்டரை வாங்கிட்டு வந்துடலாம். நிஜமாவே அந்த ஆர்டர் நமக்கு கிடைச்சிருமா அண்ணே? தேனே, கண்டிப்பா கிடைச்சிருமா. அதுக்காக தானே நம்மள நேர்ல வர சொல்லிருக்கான். ரொம்ப சந்தோஷம் அண்ணே. என்னால என் குடும்பத்துக்கு எதுவுமே செய்ய முடியலைங்கிற அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு ரொம்ப நாளா இருக்கு அண்ணே.